அன்புக்குரிய நாஞ்சில்நாதம் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நமது கோட்டாறு மறைமாவட்டத்தின் பொதுநிலையினர் பணிக்குழுவின் வணக்கம். இந்த மாதம் 22ஆம் நாளை பொதுநிலையினர் நாளாக நாம் தாய் திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது. ஏன் இந்த மாதம் முழுவதும் பொதுநிலையினர் மாதமாகவே சிறப்பிக்கப்பட வேண்டும் என்பது நமது கோட்டாறு திரு அவையின் யூபிலி ஆண்டுக்கான திட்டமாகவும் இருக்கிறது. அந்த வகையில் நமது பொதுநிலையினர் பணிக்குழு திரு அவையின் வாழ்விலும் பணியிலும் மறுமலர்ச்சியை கொண்டு வந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை பற்றிய பொதுவான புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் இந்த மாதம் முழுவதும் நமது நாஞ்சில்நாதம் டிவி வழியாக வத்திக்கான் சங்க ஏடு குறித்த பரப்புரை செய்ய விரும்பி முடிவு செய்துள்ளது. அதிலும் குறிப்பாக பொதுநிலையினரை மையப்படுத்துகின்ற இன்றைய உலகில் திரு அவை என்ற ஏட்டையும் பொதுநிலையினரின் திருத்தூது பணி என்ற ஏட்டையும் பற்றி பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, முதலாவதாக 2ஆம் வத்திக்கான் சங்கம் கூடுவதற்கான வரலாற்று பின்புலம் குறித்து பார்க்கலாம். திரு அவையில் இதுவரை 21 திருச்சங்கங்கள் கூட்டப்பட்டிருக்கின்றன. திருத்தூதர் பணிகள் நூலில் காணப்படுகின்ற எருசலேம் திருச்சங்கத்தையும் சேர்த்து கொண்டால் 22 என்றும் புரிந்து கொள்ளலாம். 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்பாக நடைபெற்ற 20 பொது சங்கங்களுக்கான நோக்கங்களை திரு அவை வரலாற்று ஆசிரியர்கள் 3 வகைகளாக பிரிப்பார்கள். முதலாவதாக, திரு அவையில் ஒற்றுமையை ஏற்படுத்தும் நோக்கில் பொது சங்கங்கள் கூட்டப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக 2ஆம் லயன்ஸ் பொது சங்கம் கிழக்கத்திய மேற்கத்திய திரு அவைகளுக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுத்த கூட்டப்பட்டது. இரண்டாவதாக, பல்வேறு தப்பறை கோட்பாடுகளை கண்டிப்பதற்கும் அதே வேளையில் திரு அவையின் உண்மையான கோட்பாடுகளை நிலைநாட்டவும் பொது சங்கங்கள் கூட்டப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக தொடக்க கால பொது சங்கங்களை குறிப்பிடலாம். மூன்றாவதாக, திரு அவை பற்பல சவால்களை சந்தித்த போதும் குறிப்பிட்ட ஒரு சில சிக்கல்களுக்கு தீர்வு காணவும் பொது சங்கங்களை கூட்டியது. எடுத்துக்காட்டாக திரித்தந்தின் சங்கம் சீர்திருத்தவாதிகளுக்கு பதிலிருப்பு வழங்கும் விதமாகவும், முதலாம் வத்திக்கான் சங்கம் திருத்தந்தையின் தவறாவரம் பற்றிய கோட்பாட்டை நிலைநாட்டவும் கூட்டப்பட்டன. ஆனால் 2ஆம் வத்திக்கான் பொது சங்கம் மட்டும்தான் மேற்குறிப்பிட்ட நோக்கத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டு மேய்ப்பு பணி நோக்கில் திரு அவையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்த கூட்டப்பட்ட சங்கம் ஆகும். இச்சங்கமே திரு அவை புது ஒளிபெறும் நோக்கில் மானுடத்தின் ஒட்டுமொத்த வாழ்க்கை மேம்பாட்டுக்குரிய நல்லொழுக்க போதனைகளை வழங்கி புது வழிகாட்டும் வண்ணம் கூட்டப்பட்டது. மேலும் இச்சங்கமே உலகம் முழுவதும் வாழும் எல்லா கிறிஸ்தவ மக்களின் ஒட்டுமொத்த நலனையும் கருத்தில் கொண்டு கூட்டப்பட்டதாகும். 2ஆம் உலக போருக்கு பின் காலனி ஆதிக்கம் முற்று பெற்று பல நாடுகள் சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆரம்பித்தன. குறிப்பாக பல ஆப்பிரிக்க ஆசிய நாடுகள் காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றன. சங்கத்திற்கு முந்தைய காலத்தில் மேற்கத்திய நாடுகளும் மேற்கத்திய பண்பாடும் உலக அரங்கில் ஆதிக்கம் செலுத்தின. ஆனால் சுதந்திரம் பெற்ற நிலையில் நாடுகள் தங்கள் இருப்பை வெளிப்படுத்த தொடங்கின. புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளால் தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டு தொழிற்சாலைகளில் பெருமளவு பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. அதுபோலவே புதிய இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் விவசாயத்துறையிலும் உற்பத்தி பெருமளவு கூடியது. இக்காலகட்டத்தில் உலகம் முழுவதும் தொழில்மயமாக்கலும் நகரமயமாக்கலும் வளர்ச்சியடைந்தன. சமூக வாழ்வு முறையை நோக்கும் போது கூட்டு குடும்ப முறை சிதைவுற்று தனி குடும்ப வாழ்வு முறை உருவானது. தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. மேலும் போற்றி பாதுகாக்கப்பட்ட மரபு வழி அறநெறி வாழ்வு முறை இக்காலகட்டத்தில் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டது. பொருளாதார தளத்தை காணும் போது தொழிற்சாலைகள் பெரிய பண முதலைகளின் கையில் இருந்ததால் இவர்கள்தான் பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் சக்திகளாக இருந்தார்கள். இதனால் பெருமளவில் பாதிக்கப்பட்டோர்
ஏழைகளும் உழைக்கும் வர்க்கத்தினருமே. திரு அவை கூட இக்காலத்தில் ஏழை எளிய மக்களை மறந்து நிலவுடைமை அமைப்புடன் இணைந்து பணக்காரர்களுடன் கைகோர்த்து அவர்கள் சார்பாகத்தான் செயல்பட்டது. இத்தகைய பொருளாதார ஏற்றத்தாழ்வு உலக அமைதிக்கும் சமூக நீதிக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது. திருத்தந்தை 9ஆம் பயஸ் தொடங்கி திருத்தந்தை 12ஆம் பயஸ் வரையிலான காலத்தை திரு அவை சிறிதளவும் மாற்றங்களை விரும்பாத காலம் என்று இறையியலாளர் கார்ல் ரானர் சுட்டிக்காட்டுவார். அருள்பொழிவு பெற்ற அருள்பணியாளர்களும் துறவரத்தாரும் புனிதமானவர்களாகவும் பொதுநிலையினர் புனிதமற்றவர்களாகவும் பாவிகளாகவும் கருதப்பட்டார்கள். புனிதமானது உலகு சார்ந்தது, நிலையானது நிலையற்றது, நீவியற்கை சார்ந்தது இயற்கை ஆனது, மறு உலகம் சார்ந்தது இவ்வுலகம் சார்ந்தது என எல்லாவற்றையும் இரண்டாக கூறு போட்டு அவற்றை ஒன்றுக்கொன்று எதிரானதாக ஈருலக பார்வையுடன் காணும் போக்கு இருந்தது. பிரெஞ்சு புரட்சிக்கு துணை நின்ற அறிவொளி இயக்கத்தின் சிந்தனைகளை திரு அவை எதிர்த்தது. உலகில் அதிகமாக எங்கும் எதிரொலித்த மக்களாட்சி, சுதந்திரம் போன்ற சிந்தனைகளை முன்னெடுத்து சென்ற பல உலகுசார் இயக்கங்களை மிக வன்மையாக கண்டித்தது திரு அவை. இந்த நிலையில் திரு அவை நவீன உலகத்தை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் எவ்வாறு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்றும் தெளிந்து தேர்வதற்காக கூட்டப்பட்டதே வத்திக்கான் சங்கம் 2. இதன் கோட்பாடுகளை வருகிற நாட்களில் விரிவாக பார்ப்போம். நன்றி.